தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்துள்ளதால் பிரதமர் மோடி தூக்கத்தை தொலைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவிற்கு தேர்தலில் போட்டியிட ஆட்கள் கிடைக்கவில்லை எனவும் கூறினார். இப்படி நாட்டோட அமைதியையும் மக்களோட நிம்மதியும் கிடைத்த பாஜக ஆட்சியை நடத்துகிற பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் வெளிவந்துள்ள தேர்தல் பத்திர ஊழலால தூக்கத்தை தொலைச்சிருக்கார். தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்ததற்கு பிறகு வட மாநிலங்களிலேயும் பாஜக வெற்றி வராது என்பதுதான் உண்மையான நிலையா இருக்குன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இதனாலையும் பிரதமர் மோடி தூக்கத்தை தொலைச்சிட்டு பதட்டப்படுகிறார். இதனால ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாஜகவோட சர்வாதிகார போக்கு மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. அதனாலதான் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினரும் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்குறாங்க. இந்த தமிழ்நாட்டில் அதை விட பரிதாபமாக இருக்கு பாஜக. ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அது மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க.